எப்படி தமிழக ஹெச்ஆர்சி போர்டு இந்து அறநிலை பாதுகாப்புத்துறை தமிழக கோவில்களில் இந்து கோவில்களை சூறையாடுகிறதோ அதே மாதிரி வக்கு போர்டு முஸ்லீம் சம்பந்தப்பட்டதெல்லாம் சூறையாடுகிறது என்று முஸ்லீம்காரர்களே சொல்கிறாங்க. இதில் சுன்னி போன்ற அமைப்புகள் அவர்களே சொல்கிறாங்க. ஸோ ஆக மொத்தம் இது ஒரு லீகல் பிரச்சனையாக இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் அனுமதி கொடுத்ததனால் இந்த வக்ஃப் போர்டு விஷயத்தில் சட்டம் நிறைவேற்றப்படுமே. ஆனால் அது இந்தியாவிற்கு லாபம். ஓரவஞ்சனை என்று பிரதி தினமும் பாராயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் ஓரவஞ்சனை கட்டுகிறார்கள் என்று தமிழக அரசாங்கம், உதாரணத்திற்கு நான் சொல்லுகிறேன், கோயம்புத்தூரை தவிர மற்ற மாவட்டங்களுக்கு என்ன செய்தது? எத்தனை ஆயிரம் கோடி லட்ச கோடிகளுக்கு செலவு செய்து தமிழகத்திற்கு என்னிடம் பட்டியல் இருக்கிறது எவ்வளவு செய்தார்கள் என்று. அதை வரவேற்கத்தான் செய்ய வேண்டுமே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதுவாக இருந்தாலும் திமுகவிற்கு வரும்படி இல்லைன்னா அது எதிர்க்க வேண்டும். தமிழகத்திற்கு நிதிநிலை இல்லை என்றால் எதிர்க்க வேண்டும். ஆளுநர் ஒழிக, அமித்ஷா ஒழிக, மோடி ஒழிக, பாஜக ஒழிக, இவங்க தான் வாழணுமா? பிப்ரவரி 8 மத்திய அரசை கண்டித்து நிதி ஒதுக்காததை கண்டித்து திமுக அனைத்து இடங்களிலும் கண்டன பொதுக்கூட்டங்களை நடத்த இருக்கு. இந்த செயலை எப்படி பாக்குறீங்க? வரவேற்கத்தக்கது தானே. தமிழகத்தின் உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம் என்கிறார்கள். பாராட்ட வேண்டியது தானே. தமிழகத்திற்கு நரேந்திர மோடி செய்தது அதிகம் என்பதை அவர்கள் சொல்லுவார்கள். கண்டிப்பாக திருமாவளவனுக்கு திராவிட முன்னேற்ற கழக அணியிலிருந்து வெளியே வர இருக்கிறார் ஈரோடு தேர்தலுக்கு பிறகு. ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத்குமார். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம் சங்கீத். நமஸ்காரம். நமஸ்காரம். வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு பார்லிமெண்ட் ஜாயிண்ட் கமிட்டி ஒப்புதல் அளிச்சிருக்கு. ஸோ இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்கட்சிகள்லாம் அப்புறம் ஒரு பக்கம் வெளிநடப்பு செஞ்சாங்க. ஆனா இப்போ அந்த சட்ட திருத்த மசோதாவுடைய வரைவு என்ன மாதிரியாக புதுப்பிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன்? கூடிய விரைவில் அது பாராளுமன்றத்தில் அறிமுகம் செய்யப்படும். அது ஜெகதம்பிகா பால் என்று சொல்லக்கூடிய தலைவர், அந்த ஜேபிசியுடைய தலைவர் இன்று சமர்ப்பிப்பதாக இருந்தது. ஆனால் டெல்லியில் இன்று பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பிரசன்ஸ், ராகுல் காந்தி பேசும்பொழுது தேவைப்பட்டதனால், அவர் இருக்கையில் இருந்ததனால், என்னை பொறுத்தமட்டில் வக்ஃப் போர்டு வாரியத்தினுடைய அறிக்கை ஓரிரு நாட்களில் சமர்ப்பிக்கப்படும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அது மார்ச் மாதத்திற்கு ஒரு சட்டமாகிவிடும். இல்ல, சிறுபான்மை மக்களை ஒடுக்கவே வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா கொண்டு வரப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பல இஸ்லாமிய இயக்கங்களும் அமைப்புகளும் ஒரு கடும் குற்றச்சாட்டுகளை மத்திய அரசின் மீது சுமத்துகிறதே சார். அது உண்மைதான். காரணம் என்னன்னா, அந்த இந்தியாவிலேயே டிஃபென்ஸ் ஃபோர்ஸ், ரயில்வேஸ், அடுத்ததாக வக்ஃப் போர்டுக்கு தான் நிலங்கள் அதிகமாக இருக்கிறது. இந்த பின்னணியில் பார்த்தால் 14,000 ஏக்கர்கள் உத்தரப்பிரதேசத்தில் வீணான இருக்கக்கூடிய பதவிகளை எல்லாம் வக்ஃப் போர்டு என்று சொல்லிவிட்டார்கள். பாராளுமன்ற கட்டிடத்திற்கு கீழே இருக்கக்கூடிய வக்ஃப் போர்டு நிலம் எங்களுக்கு வேண்டும் என்று பாராளுமன்றத்தை இடிங்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இது ஒரு கேலி கூத்தாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் நரேந்திர மோடியினுடைய முழு கவனங்கள் எல்லாம் பொதுமக்களுக்கு வக்ஃப் போர்டு மூலமாக என்ன வருகிறது. வக்ஃப் போர்டுன்னு இப்போ எல்லா மவுண்ட் ரோடு முழுக்கமே வக்ஃப் போர்டுங்கிறாங்க. அங்கே மலை, ஏதான ஒரு மலை இருந்துன்னா அந்த மலை கீழே இருக்கிறது எங்கள் நிலங்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் பார்த்தால் அந்த சட்ட திருத்தங்கள் எப்படி யூனிஃபார்ம் சிவில் கோடு உத்தராகண்டில் பதவி நிறைவேற்றப்பட்டதோ அதே மாதிரி வக்ஃப் போர்டு வாரியத்தினுடைய கட்டமைப்புகளை எல்லாம் மாற்றுவதற்காக. ஏன்னா அங்கே ஒரு 5 ட்ரஸ்டி இருக்காங்க ஒரு வக்ஃப் போர்டுக்குன்னு வச்சுங்க. அதில் ஒரு நான் முஸ்லீம் போடணும்னு சொல்கிறாங்க இந்த சட்டத்தில். ஆக மொத்தம் பொதுமக்களிடமிருந்து இது மாதிரியான சொத்துக்களை எல்லாம் வக்ஃப் போர்டு என்று சொல்லிவிட்டாலே அது அந்த நிலம் அவர்களுக்கு சொந்தமாகிவிடும். இதற்கு ட்ரிபியூனலும் கிடையாது, சுப்ரீம் கோர்ட்டும் கிடையாது, ஹைகோர்ட்டும் கிடையாது. அதை சட்டத்தை மாற்றுவதற்கு பல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை வைத்துத்தான் இதை செய்திருக்கிறார்கள். பரவலாக கன்சல்டேஷன்ஸ், ஆலோசனை நடத்தப்பட்டது. தமிழகத்திற்கும் இந்த வக்ஃப் போர்டு வந்தது. 34 கூட்டங்களை நடத்தினார்கள். 8000 பக்க அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். ஆக மொத்தம் பொதுமக்களிடையே கருத்து கேட்கப்பட்டது. இஸ்லாமிய சமுதாயத்தினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது நியாயம். காரணம், எப்படி தமிழக ஹெச்ஆர்சி போர்டு இந்து அறநிலை பாதுகாப்புத்துறை தமிழக கோவில்களில் இந்து கோவில்களை சூறையாடுகிறதோ அதே மாதிரி வக்ஃப் போர்டு முஸ்லீம் சம்பந்தப்பட்டதெல்லாம் சூறையாடுகிறது என்று முஸ்லீம்காரர்களே சொல்றாங்க. இதில் சுன்னி போன்ற அமைப்புகள் அவர்களே சொல்றாங்க. ஸோ ஆக மொத்தம் இது
ஒரு லீகல் பிரச்சனையாக இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் அனுமதி கொடுத்ததனால் இந்த வக்ஃப் போர்டு விஷயத்தில் சட்டம் நிறைவேற்றப்படுமே ஆனால் அது இந்தியாவிற்கு லாபம். ஹோட்டல்கள் கட்டலாம், நெடுஞ்சாலைகள் போடலாம், பள்ளிக்கூடம் கட்டலாம். அந்த வக்ஃப் போர்டு நிலங்களை எல்லாம் அரசுடைமையாக்குவது தான் யதார்த்தம் என்று சொல்லுகிறார்கள். ஆனா இந்த வக்பு வாரிய சொத்துக்கள் எல்லாமே வந்து அரசர்கள் காலத்துல இஸ்லாமியர்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு நிலமா தானே வந்து இருந்திருக்கு. அவங்களுடைய ஒரு சரி, பயன்பாட்டுக்கு அவங்களுடைய பொருளாதார ஈட்டும் வசதியாக தானே எல்லாமே இருந்திருக்கு. அந்த அந்த நிலைமை இப்ப மாறிவிட்டதே. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு எப்படி ஜம்மு காஷ்மீரில் ஆர்டிகல் 370 எடுத்துக்கொண்டு அதை அப்ரகேட் செய்த நிராகரித்து விட்டு புதியதாக தேர்தல் நடத்தி ஓமர் அப்துல்லாவை பிரதமர் முதலமைச்சராக நியமித்திருக்கிறார்களோ அதே மாதிரி வக்ஃப் போர்டு எல்லா இடத்துலையுமே நிலங்களை எல்லாம் பறித்து கொண்டு அந்த வக்ஃப் போர்டுக்கு ஒரு ட்ரஸ்டி போட்டுறாங்க. இப்போ ட்ரஸ்டியே கிடையாது. ஒரே ஆளுங்களாம் 10 வருஷம் 15 வருஷம் ட்ரஸ்டி அப்படிங்க இருக்க முடியும். அதைத்தானே நரேந்திர மோடி அரசாங்கம் சொல்லுகிறது. ஸோ இந்த வக்ஃப் போர்டினுடைய தலைமையில் 31 எம்பிஸ் இருந்தாங்க. நிறைய பேர் பேசியிருக்காங்க அதில். ஸோ அதையெல்லாம் ஒரு கருத்து கணிப்பில் வைத்து பார்த்தால் வக்ஃப் போர்டு பில் மார்ச் மாதம் எண்டுக்குள்ள பாஸ் ஆயிடும் என்று தான் டெல்லியில் பரவலாக பேசுகிறார்கள் குகன். மக்களுக்கான பட்ஜெட் என்கிறார் 2025 2026 ஆண்டுக்கான பட்ஜெட் குறித்து பிரதமர் மோடி அவர்கள். ஆனா அதே சமயம் இது ஓரவஞ்சனை பட்ஜெட் அப்படிங்கிறாரு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். எது உண்மை நிலவரம்? தமிழகத்தில் ஓரவஞ்சனை 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 என்று பிரதி தினமும் பாராயணம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதைத்தான் ஓரவஞ்சனை கட்டுகிறார்கள் என்று. தமிழக அரசாங்கம், உதாரணத்திற்கு நான் சொல்லுகிறேன், கோயம்புத்தூரை தவிர மற்ற மாவட்டங்களுக்கு என்ன செய்தது? தங்கம் தென்னரசு அரசு நிதி நிலைக்கையோ அல்லது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய நிதி நிலை அறிக்கையோ செங்கல்பட்டு, வடார்காடு, தென்னார்காடு மாவட்டங்கள், ஈரோடு, கோயம்புத்தூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அந்த மாதிரி மாவட்டங்களுக்கு என்ன செய்தார்கள் சொல்லுங்க? ஓரவஞ்சனை சொல்றாரு ஸ்டாலின். தவறு அது. எங்க எத்தனை ஆயிரம் கோடி லட்ச கோடிகளுக்கு செலவு செய்துட்டு தமிழகத்திற்கு என்னிடம் பட்டியல் இருக்கிறது எவ்வளவு செய்தார்கள் என்று. அதை வரவேற்கத்தான் செய்ய வேண்டுமே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதுவாக இருந்தாலும் திமுகவிற்கு வரும்படி இல்லைன்னா அது எதிர்க்க வேண்டும். தமிழகத்திற்கு நிதிநிலை இல்லை என்றால் எதிர்க்க வேண்டும். ஆளுநர் ஒழிக, அமித்ஷா ஒழிக, மோடி ஒழிக, பாஜக ஒழிக, இவங்க தான் வாழணுமா? ஆக மொத்தம் ஓரவஞ்சனை என்ற ஒரு கூறல் தவறான கருத்து என்பதைத்தான் பல பாஜக எம்பிக்கள் தெரிவிக்கிறார்கள். அதை நாடாளுமன்றத்திலே சொல்லிவிட்டார்கள். சாட்டை அடி பதில் கொடுத்தார் நிர்மலா சீதாராமன். போக போக அந்த பட்ஜெட் விவாதத்தில் பல பிரச்சனைகள் மேலும் வரும். அதற்கான பதில்களை எல்லாம் எதிர்பார்க்கலாம். ஆக மொத்தம் திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் தமிழகத்திற்கு என்ன செய்தார்கள் அதைத்தான் குறிப்பிட வேண்டும். தமிழக அரசாங்கத்திற்கும் சரி, தமிழகத்தின் மூலமாக என்ன செய்தார்கள் என்று சொல்ல வேண்டும். இல்ல, எதிர்க்கட்சி எம்பிக்களா இருக்கும்போது எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இவங்க தானே கேட்க வேண்டிய இடத்துல இருக்காங்க? எதிர்க்கட்சி எம்பிக்களா இருக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்டு பெறணும். கேட்க வேண்டியதுதான். அதுக்காக இது அனாவசியமா இதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. ஓரவஞ்சனை எதுக்கு? எதிலுங்க ஓரவஞ்சனை பண்ணியிருக்காங்க? இந்தியாவுடைய பட்ஜெட்டில் இருந்து தமிழ்நாடு டோட்டலா புறக்கணிக்கப்படுது. தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு வேர்டு கூட இல்ல அப்படின்னு சொல்றார் தமிழ்நாட்டினுடைய எம்பிக்களும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சி தலைவர்களும் வந்து ஒரு குற்றச்சாட்டா முன்வைக்கிறாங்களே சார். தவறான கருத்து. அதான் முன்வைக்கிறார். தவறான கருத்து, தவறான கருத்து. திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரித்த யூபி அரசாங்கத்தில் தமிழ்நாடு சொன்னாங்களா? ப. சிதம்பரம் பேசினாரா? என்ன பேசுறீங்க? ஆக மொத்தம் தமிழகத்தில் பற்றி குறிப்பிட வேண்டும் என்ன இருக்குங்க? சில சென்டர்ஸ் நடக்குது. எல்லாம் இந்தியா என்பது தமிழ்நாடை உட்பட்டுத்தானே. இவன் தமிழ்நாடு வேறையா? போ. ஆக மொத்தம் புறக்கணிப்பது என்ற ஒரு கூற்று என்பது தவறான கருத்து. முதலமைச்சர் சொல்லுவது தவறு என்று தான் நான் நினைக்கிறேன். காரணம், பட்ஜெட் வந்து இந்தியா பட்ஜெட், தமிழ்நாடு பட்ஜெட் இல்லை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் பழனிவேல் தியாகராஜனோ அல்லது தங்கம் தென்னரசோ தமிழ்நாடு நிலை அறிக்கை செய்யும்போது போது கோயம்புத்தூரை தவிர மீதி எந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். அங்கே ஓரவஞ்சனை அதில் செய்யலையா மாவட்டத்திற்கு? அதை குறிப்பிட்டு காண்பிக்க வேண்டாமா? அதுதான் பதிலாக பாஜகவினர் கூறுகின்றனர். எது இருப்பினும் நிதியமைச்சர் நாளை மறுநாள் பதில் சொல்ல இருக்கிறார். அப்பொழுது பூரண விவரங்களை தருவார் அவர். பிப்ரவரி 8ஆம் தேதி மத்திய அரசை கண்டித்து, நிதி ஒதுக்காததை கண்டித்து வந்து திமுக வந்து அனைத்து இடங்களிலும் கண்டன பொதுக்கூட்டங்களை வந்து நடத்த இருக்கு. இந்த செயலை எப்படி பாக்குறீங்க? வரவேற்கத்தக்கது தானே. தமிழகத்தின் உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம் என்பீர்கள். பாராட்ட வேண்டியது தானே.
தமிழகத்திற்கு நரேந்திர மோடி செய்தது அதிகம் என்பதை அவர்கள் சொல்லுவார்கள். கண்டிப்பாக அவர்கள் போராட்டம் செய்வது ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய உரிமை, அது அவர்கள் போராட்டம் செய்ய வேண்டும். அதே மாதிரி மதுரைக்கோ திருநெல்வேலிக்கோ கோயம்புத்தூருக்கோ அதிகமாக செல்லவில்லை என்று பாஜகவினர் போராட்டம் நடத்தினால் தமிழக அரசை எதிர்த்து எப்படி இருக்கும், அதைத்தான் நினைவூட்டுகிறார்கள் சில பாஜக தலைவர்கள். திமுகவை வம்பிழுக்கும் வீணர்கள் தெம்பிழந்து போவார்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து கடும் விமர்சனத்தை வந்து முன்வைத்திருக்கிறார். ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கடும் விமர்சனத்தை எதிர்க்கட்சிகள் மீது வந்து வைக்கணும்? அப்ப குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல அது மாதிரி சொல்றாரு. எதிர்கட்சியில் அவர் வந்து சீமானை எல்லாம் உதிரி என்று சொல்ல முடியுமா என்ன? அதுக்குதான் சீமான் நல்ல பதில் கொடுத்தாரு, உறுதி என்று சொல்லி. ஆக மொத்தம் சீமானுடைய வளர்ச்சி தன்னுடைய மகன் ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி வளர்ச்சிக்கு எதிராக செயல்படுவார்கள் விஜய் போன்றவர்கள், அதனால்தான் அவருக்கு கோபம் வருகிறதோ என்று சில சீமான் ஆதரவாளர்கள் சொல்வதை நான் காட்டில் கேட்டேன். அதுவும் சரியாகத்தான் இருக்கிறது. யுகன் ஆதவ் அர்ஜுனா விஜய் கட்சியில் இணைந்த கையோடு திருமாவை போய் சந்தித்திருக்கிறார். இது அரசியல் ரீதியான நாகரீக சந்திப்பு அப்படின்னு கருதலாமா, இல்ல பின்னூட்ட அரசியல் ஏதோ ஒரு விஷயம் வந்து இருக்கு அப்படின்னு கருதலாமா? பின்னூட்ட அரசியல் இருப்பதாகத்தான் தெரிகிறது. ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதியை சந்தித்தால் ஏதோ ஒரு கசப்பச்சா இருக்கிறதான் தெரிகிறது. காரணம், திருமாவளவனுக்கு திராவிட முன்னேற்ற கழக அணியிலிருந்து வெளியே வர இருக்கிறார். ஈரோடு தேர்தலுக்கு பிறகு அவர் அதிமுகவுடன் கைகோர்த்து போகிறாரா, காங்கிரசுடன் இருக்கிறாரா தெரியவில்லை. விஜய்க்கு அனுப்பிய தூதுதான் ஆதவ் அர்ஜுனா. விஜயிடம் ஸ்லீப்பர் செல்லாக வைத்திருக்கிறார் திருமாவளவன் ஆதவ் அர்ஜுனாவை. ஒரு வேளை ஆதவ் அர்ஜுனாவும் விஜய் அவர்களும் திடீரென்று ஒரு நாள் திருமாவளவனை சந்தித்து இதுக்கு அலையன்ஸ் பிரேக் ஆவதற்கான நாளை ஜூன் ஜூலை மாதத்தில் கண்டிப்பாக நடக்கும் என்று தான் சில அரசியல் வர்ணனையாளர்கள் கருதுகிறார்கள். தமிழகத்தை பொறுத்த மட்டும் ஜூன் ஜூலைல திமுகவிலிருந்து வெளியே வந்து விடுவார் விடுதலை சிறுத்தை கட்சிகள். அப்ப திமுகவிற்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்க இருக்கிறாரா திருமா? அவங்க கொடுத்துட்டாருங்களே, 2-3 தான் கொடுத்துட்டாரு. இப்ப திமுக தான் தூக்கி அடிக்கணும் அவரை. ஏன் திமுக பயந்துட்டு இருக்குதுங்க? திமுக எடுத்து அணுக வேண்டியது தானே. ஒவ்வொரு தடவும் பார்த்துட்டு அப்புறம் இந்த வாட்டியே மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஐயா பார்க்கல அவர். ஆக மொத்தம் திருமாவளவன் செய்வது ஒரு கபட நாடகம் என்று தான் திமுகவினரை கருதுகின்றனர். சங்கீத், இந்திய மத்திய அரசினுடைய பட்ஜெட் என்பது இந்தியாவுக்கான பட்ஜெட்டா இல்ல பீகாருக்கான பட்ஜெட்டா அப்படிங்கிற ரீதியில கேள்வி எழுப்பியிருக்காங்க காங்கிரஸ் கட்சியினர். உங்களுடைய கருத்து என்ன சார்? இந்தியாவின் பட்ஜெட் இந்தியாவிற்கு தான், பீகார் என்று சொல்ல முடியும். அதனால யாதவோட சொல்லியிருக்காரு, அவர்களுக்கு இலவசம் 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 என்று சொல்லியும் சாராய கடை சாராய கடை சாராய கடை மதுபொருள் மதுபொருள் ட்ரக்குன்னு சொல்லிட்டு தமிழகத்தில் 2234 தொகுதிகளில் மதுபான கடை இருக்கிறது. அதையெல்லாம் வரக்கூடிய வருமானம் எங்கே செல்கிறது? மத்திய அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய ஜிஎஸ்டி தமிழ்நாட்டுக்கு தான் கொடுக்குறாங்க. அதெல்லாம் என்ன பண்றாரு? ஃப்ரீயா கொடுத்துட்டதுனால நாளைக்கு வந்து மத்திய அரசாங்கம் எங்களுக்கு ஓர வஞ்சனை செய்யுதுன்னு சொல்லலாம். இருப்பினும் காங்கிரஸ் சொல்வது மிக மிக தவறான கருத்து என்பதைத்தான் நிர்மலா சீதாராமன் பதில் சொல்லும்போது தெரிவிப்பார் என்று பத்திரிகையெல்லாம் வந்திருக்குதுங்களே. எல்லா பத்திரிகை பேட்டியிலும் அதானே வருதுங்க. இது இந்தியாவின் பட்ஜெட், பீகார் பட்ஜெட் இல்லை. அவங்க ஏன் பீகார் மேலே பீகார் வளரக்கூடாதா? தமிழகம் தான் வளரணுமா என்ன? இல்லை கேரளா வளரணுமா? அனைத்து மாநிலங்களும் வளர வேண்டும். ஓர வஞ்சனை இல்லவே இல்லையா? அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒவ்வொரு மாநிலமும் ஓர வஞ்சனை சொல்ல போச்சுன்னா அப்புறம் எதுக்கு இருக்குதுங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்பது? இவங்க 10 வருஷம் இருந்தாங்க, 17 வருஷம் இருந்தாங்களே திமுக. என்ன பண்ணாங்க தமிழ்நாட்டுக்காக? ஒரு தொழிற்சாலை கொண்டு வந்தாங்களா? ஊழல் தானே இருந்தது. 2G ஸ்கேம், எல்லாமே ஸ்கேம். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை உங்களுக்கு நன்றி.